கருப்பட்டி, பூண்டு, பொடி பொடியாக பூண்டை கட் பண்ணிக்கலாம். கருப்பட்டியை தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். கொதிச்சதுக்கப்புறமா வடிகட்டிக்கலாம். வாணலியில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை உள்ளே சேர்த்திக்கலாம். பூண்டு வணங்கினதும் கருப்பட்டி தண்ணியை உள்ளே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் சுக்கு சேர்த்திக்கலாம். இப்போ இதை நல்லா கொதிக்க விடலாம். இந்த மாதிரி பூண்டு கருப்பட்டி மிட்டாய் வந்து உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு மிட்டாய்ங்க. இரவு நேரங்களில் குழந்தைகளுக்கு ஒரு கையளவுக்கு மிட்டாய் மாதிரி நம்ம செஞ்சு அதை குழந்தைகளை சப்பி சாப்பிட வச்சு தூங்க வச்சுட்டோன்னா காலையில் பார்த்திங்கன்னா நல்லபடியாக வந்து அவங்களுக்கு மலம் கழிப்பாங்க. ஏன்னா இது வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவானது. பாலூட்டும் தாய்மார்கள் வந்து அடிக்கடி வந்து இதை செஞ்சு சாப்பிடலாம். இதை செஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா ஏன்னா இதில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறதுனால நம்ம கையில் எடுத்தோம்னா அதே மாதிரி உருண்டையாக நல்லா மிட்டாய் மாதிரி வருங்க. ஜவ்வு மிட்டாய் மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பண்ணி நம்ம டெய்லியும் ஒரு ஒரு உருண்டை சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ஆரோக்கியம் கூட. நல்லா சுண்டி வந்துடுச்சு. ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு சின்ன பாத்திரத்தில் மாற்றிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் ஒரு சின்ன சின்ன ஸ்பூன், இல்லைன்னா இதை வந்து ஸ்பூனில் எடுத்து சாப்பிட முடியாது. அது வந்து அப்படியே இறுகிரும் பாருங்கள். நான் இப்போ உள்ளே போடும்போது எப்படி இருக்குது, இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இறுகிரும் பாருங்கள். கொஞ்சம் அந்த காற்று படப்பட இறுகிடுச்சு. இதை வந்து நம்ம அப்படியே மிட்டாய் மாதிரி எடுத்து சாப்பிட்லாம். ஜவ்வு மிட்டாய் மாதிரி சூப்பராக இருக்கும்.